நாடாளுமன்ற தேர்தலுக்கு இன்னும் 3 நாட்கள் தான் இருக்கு. சோ தளபதியோட ஆதரவு யாருக்கு, தளபதி ஓட்டு போட வருவாரா வரமாட்டாரா அப்படின்ட்டு ஏராளமான கேள்விகள் இப்ப தளபதி ரசிகர்கள் மத்தியில இருந்துட்டு இருக்கு. சோ இத பத்தி ஒரு சின்ன நியூஸ் இந்த வீடியோல பார்க்கலாம். தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற கட்சியை ஆரம்பிச்சு அரசியலுக்குள்ள தளபதி என்ட்ரி கொடுத்திருக்காரு. தளபதி கட்சிக்கான அறிவிப்பை கொடுக்கும் போதே நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட மாட்டோம் அப்படிங்கறத தெளிவா சொல்லிட்டாரு. என்னோட இலக்கு 2026 சட்டமன்ற தேர்தல் தான் அப்படிங்கறதையும் தளபதி பாத்தீங்கன்னா தெளிவா சொல்லிட்டாரு. இன்னும் தளபதி பாத்தீங்கன்னா தன்னுடைய கட்சி கொள்கைகளை தெரிவிக்கல. சோ தளபதி எந்த மாதிரியான கொள்கைகளை முன்வைக்க போறாரு அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புல எல்லா அரசியல் கட்சிகளும் அமைதியா காத்துக்கிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் விஜய் பேசட்டும், அதுக்கப்புறம் நம்ம பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லா அரசியல் கட்சியுமே இருக்காங்க. இந்த நிலைமையில தமிழ்நாடு முழுவதும் இப்போ தளபதியோட கட்சியில உறுப்பினர் சேர்க்கைகள் விறுவிறுப்பா நடந்துட்டு இருக்கு. இதுவரைக்கும் 76 லட்சம் பேர் தளபதியோட கட்சியில உறுப்பினரா சேர்ந்து இருக்கிறதா ஒரு அன்அபிஷியலான நியூஸ் பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால போயிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட நிலைமையில நாடாளுமன்ற தேர்தலுக்கு இன்னும் 3 நாட்கள் தான் இருக்கு. சோ விஜய் ஏதாவது ஒரு கட்சிக்கு ஆதரவு கொடுப்பாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இப்போ வேகமா பரவ ஆரம்பிச்சிருக்கு. 2 நாளைக்கு முன்னாடி கோட் படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிளான விசில் போடு பாட்டு ரிலீஸ் ஆச்சு. அந்த பாட்டுல 2-3 ஃப்ரேம்ல மைக் வரதுனால நடிகர் விஜய் சீமானுக்கு மறைமுகமா ஆதரவு தெரிவிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாம நாம் தமிழர் கட்சியில இருக்க சாட்டை துரைமுருகனே பாத்தீங்கன்னா ஒரு பேட்டியில பேசியிருக்காரு. இந்த பாட்டு மூலமா நடிகர் விஜய் எங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. ஆனா தளபதி பொதுவா தான் மைக் அந்த பாட்டுல வச்சாரே தவிர சீமானுக்கு ஆதரவு தெரிவிக்கல அப்படின்ட்டு தான் அவரோட ரசிகர்கள் இப்ப பேசிட்டு இருக்காங்க. ஆனா சீமானும் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பேட்டிகள்ல சொல்லிட்டாரு. என்ன அப்படின்னு கேட்டோம்னா, நான் தான் நடிகர் விஜய் இன்னொரு படம் நடிச்சுட்டு வர சொன்னேன், இவ்வளவு சீக்கிரமா வர தேவையில்ல அப்படிங்கிற மாதிரி நான் தான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம விஜயோட கொள்கையை பொறுத்து நாங்க அவர் கூட கூட்டணி வைக்கிறதுக்கு தயாரா இருக்கோம். சோ அவரு தான் முடிவு பண்ணணும் அப்படிங்கிற அளவுக்கு எல்லாம் இப்ப பேச்சு பாத்தீங்கன்னா போக ஆரம்பிச்சிருச்சு. பட் வெயிட் பண்ணி பார்க்கலாம் தளபதியோட முடிவு என்ன அப்படிங்கறத. இன்னொரு முக்கியமான விஷயம், இன்னும் 3 நாட்கள்ல நாடாளுமன்ற தேர்தல் நடக்க போகுது. தளபதி கண்டிப்பா ஓட்டு போட வருவாரு. அவரோட என்ட்ரி எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புல இப்ப எல்லாருமே இருந்துட்டு இருக்காங்க. ஏன்னா போன சட்டமன்ற தேர்தல்ல தளபதி பாத்தீங்கன்னா சைக்கிள்ல வந்து ஓட்டு போட்டு போனாரு. சோ அந்த மாதிரி இந்த டைம் தளபதி பண்ணுவாரா அப்படின்ட்டு ஏகப்பட்ட எதிர்பார்ப்போட ரசிகர்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் தளபதி என்ன செய்ய போறாரு அப்படின்ட்டு. ஓகே நண்பா, இந்த மாதிரி தளபதியோட எல்லா அப்டேட்டையுமே மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.